அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஜோயலுக்காஸ் குரோம்பேட்டில் இன்னைக்கு ரீலான்ச் பண்ணியிருக்கோம். கடை வந்து ரொம்ப பெருசா பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ளோர் தான் இருந்து, இப்போ வந்து 2 ஃப்ளோரா ரொம்ப பெருசு பண்ணியிருக்கோம். நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், இது மாதிரி கோல்ட், டைமண்ட், சில்வர் அனைத்து கலெக்ஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது 40% ஸ்பெஷல் மேக்கிங் சார்ஜுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 21 மட்டும், ஜூன் 21 மட்டும். ஜோயலுக்காஸ் வந்து 12 கண்ட்ரியில 200 ஸ்டோர் இருக்கு. இப்போது இனிமே இன்னும் 2 கண்ட்ரி வரப்போகுது இந்த வருஷம், பிளஸ் அனதர் 40 ஸ்டோர் வரப்போகுது. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 240 ஸ்டோர் ஆயிடும். அதான் எங்க டார்கெட். அது மாதிரி நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணுவோம். நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். லைட் டிசைன்ஸ் நல்லா இருக்கும், வெரைட்டியா இருக்கும். லைட் வெயிட்ல இருந்து சின்ன வயசானவங்க இருந்து பார்ட்டி மட்டும், லைட் வெயிட்ல இருந்து ஹெவி டியூட்டி கலெக்ஷன் மட்டும், கோல்டு, டைமண்ட், சில்வர் எல்லாமே இருக்கு. அனைத்தும் வந்து இந்த குரோம்பேட்ல இருக்கு. இருக்கிறதுல பெரிய கடையில பெரிய பார்க்கிங்கா இருக்குங்க. நிறைய வசதி இருக்கு, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதியும் இருக்கு. அது இல்லாம நம்ம ஓல்டு கோல்டு எந்த ஊர்ல எந்த வெயிட்ல எந்த ஊர்ல வாங்கினா இருந்தாலும் அவங்களுக்கு கேஷ் தேவை இருந்தா வித்தின் 15 மினிட் நாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு கேஷ் எடுத்துக்கோம். எங்க இருந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க கஸ்டமருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். ஸோ குரோம்பேட் ஜோயலுக்காஸ் வாங்க, இந்த செலெக்ஷன் பாருங்க, எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட ஆரம்பிக்கலாம். 10 வருஷம் முன்னாடி இருந்து இப்போ வரதுக்குள்ள இந்த கோல்டு வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் எவ்ரி இயர் மினிமம் 20 to 30% இருக்கு. கம்மியானதே கிடையாது. கம்மியான கொஞ்சம் கம்மியாக திருப்பி வரும். லாஸ்ட் இயர் மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு 80%, 60% அந்த மாதிரி ரொம்ப இருக்கு. இப்போ திருப்பி ஏறி இறங்கி அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் வந்து சஸ்டெயினா இருக்கும். கோல்டு வந்து இன்வெஸ்ட் நீங்க எப்போ வாங்கினாலும் எவ்வளவு வாங்கினாலும் ஹார்ட் கரன்சி, அதனால எப்போ ஒன்று இன்வெஸ்ட் இல்ல. அவங்க இருக்கு. என்ன நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இருக்கிற கோல்டை வந்து ரீசைக்கிள் பண்ண தான் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியன் கண்ட்ரீஸ்ல ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு நகை இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு நகை வீட்டு இருக்கு. அவங்க நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். இது லைட் வெயிட் கலெக்ஷன் எது வேணும் வாங்க. கலெக்ஷன் மாறிட்டு இருக்கு. எப்பவுமே கலெக்ஷன் தான் முக்கியம். நம்ம எது இருந்தாலும் செலெக்ஷன் தான் முக்கியம். அந்த செலெக்ஷன் வந்து ஜோயலுக்காஸ் தங்கத்தையும் பெட்ரோலையும் அதிகம் பயன்படுத்தக்கூடாது. இருக்கிறது ரீசைக்கிள் பண்ணக்கூடாது சொல்லுங்க. நான் சொல்றது ஓல்டு கோல்டு ரீசைக்கிள் இல்லை. நிறைய பேர் ஓல்டு கோல்டு ஜாஸ்தி அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஏதா இருந்தாலும்